ஸோ கைஸ், கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு வந்து சில அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் எல்லா அப்டேட்ஸும் உடனே வந்து சேரும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மெயின் அப்டேட்குள்ளே போயிடலாம். கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கிட்ட வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்டேட் விட்டுருக்காங்கன்னா, கூலி திரைப்படத்தோட சென்சார் பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த படத்தில் வந்து ரொம்பவே வைலன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியுது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படத்தில் ரஜினி சாருக்கு அவ்வளோவா கன் சீன்ஸ்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாரு. மேபி ஃபைட் சீன்ஸ் தான் வந்து வைலன்ஸாக காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். படத்துல வந்து நிறைய நியூஸ் டூல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாளைக்கு ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல கூலி அன்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ கூலிக்கு நீங்க எவ்வளோ வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நாள் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.